பாட்டாளி மக்கள் கட்சியின் செய்தி தொடர்பாளர் சுவாமிநாதன் கடந்த 2 நாட்களாக பாட்டாளி மக்கள் கட்சியின் பொதுக்குழு ஆகஸ்ட் 9 மகாபலிபுரத்தில் நடைபெறுவதாக ஒரு சில ஊடகங்களில் வெளிவந்து கொண்டிருக்கிறது. தன்னைத்தானே தலைவர் என்றும் கட்சியின் நிறுவனரால் நீக்கப்பட்ட பொதுச் செயலாளர் என்பவரின் பெயரில் ஒரு கூட்ட அறிவிப்பு வெளிவந்துள்ளது. இது சட்டத்திற்கு புறம்பாக ஒரு வாரம் கூட அவகாசம் கொடுக்காமல் பொதுக்குழு நிறுவனரின் ஒப்புதல் இல்லாமல் கூட்டுவேன் என்று கூறுவது சிறு பிள்ளைத்தனமானது. அவர் வகிக்கும் பதவி செயல் தலைவர் பதவி. ஆனால் அவருக்கு எந்த ஒரு அதிகாரமும் இது சம்பந்தமாக கூட்டவோ அறிவிப்பு வெளியிடவோ அதிகாரம் கிடையாது. அப்படி கூட்டப்படும் கூட்டம் பொதுக்குழு எந்த சட்ட முகாந்திரமும் கிடையாது. இது மக்களையும் கட்சிக்காரர்களையும் ஏமாற்றும் ஒரு கபட நாடகமாகும். இப்படி மீண்டும் மீண்டும் சட்டத்திற்கு புறம்பாக செயல்படுபவர்கள் மீது கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்க பாமக தயங்காது. நன்றி. அன்புமணி பொதுக்குழுவை நடத்தினால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என ராமதாஸ் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சட்டத்துக்கு புறம்பாக பொதுக்குழுவை கூட்டினால் நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் கலிஃப்துல்லா இணைப்பில் இருக்கிறார். கலிஃப்துல்லா வணக்கம், முழு விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் கனிமொழி. பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் ஆகியோரிடையே கருத்து மோதல்கள் அதிகமாகி இருவரும் தங்களது ஆதரவாளர்களை வைத்து தனித்தனியாக போட்டி பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டங்களை நடத்தி வருவதோடு புதிய நிர்வாகிகளை தேர்ந்தெடுத்து வருகின்றனர். இந்த நிலையில் பாமக நிறுவனர் ராமதாஸ் தலைமையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு திண்டிவனம் அருகே உள்ள ஓமந்தூர் தனியார் திருமண மண்டபத்தில் செயற்குழு கூட்டம் நடத்தினார். இந்த செயற்குழு கூட்டத்தில் ராமதாஸ் சொல்லுக்கு கட்டுப்படாத பாட்டாளி மக்கள் கட்சியின் அன்புமணி தலைவரை கண்டித்து தீர்மானம் ஒன்று நிறைவேற்றப்பட்ட நிலையில் அதே கூட்டத்தில் டாக்டர் ராமதாஸின் மூத்த மகள் காந்திமதி வருகை தந்த நிலையில் அவருக்கு சிறப்பு மரியாதை செலுத்தப்பட்டது. மேலும் தற்போது டாக்டர் ராமதாஸ் பிறந்தநாளில் தொடங்கி அன்புமணி ராமதாஸ் நடைப்பயணம் மேற்கொண்டார். இந்த நடைப்பயணம் மேற்கொள்ளும் போது ஆங்காங்கே சட்டம் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என ராமதாஸ் தரப்பு தகவல் ஒன்று வெளியாகி காவல்துறைக்கு புகார் மனு அளிக்கப்பட்டனர். இருப்பினும் தொடர்ந்து டாக்டர் ராமதாஸ் நடைப்பயணத்தை தொடங்கி நடத்தி வருகிறார். இதற்கிடையில் பாமக நிறுவனர் ராமதாஸ் பத்திரிகையாளரை சந்தித்து பாட்டாளி மக்கள் கட்சியின் வேறுவையும் தைலாபுரத்தில் மட்டும்தான் இருப்பதாகவும் பாட்டாளி கட்சியின் தலைமை அலுவலகம் தைலாபுரம் தோட்டத்தில் தான் இருக்கிறது என கூறியிருந்த நிலையில் தொடர்ச்சியாக இருவருக்கும் மோதல் போக்கு அதிகமாக காணப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் ஆகஸ்ட் 17ஆம் தேதி பாட்டாளி மக்கள் கட்சியின் பாமக நிறுவனர் ராமதாஸ் பொதுக்குழு ஒன்றை சங்கமித்ரா தனியார் திருமண மண்டபத்தில் அறிவித்திருந்தார். அதே போல் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் மகாபலிபுரத்தில் பொதுக்குழு ஒன்றை அறிவித்திருந்தார். இந்த நிலையில் தொடர்ச்சியாக இருவருக்கும் போட்டி பொதுக்குழுவை நடத்தி வருகின்றனர். இதனால் பாமக நிர்வாகிக்குள் சலசலப்பு ஏற்பட்டு வருகிறது. இந்த நிலையில் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் ராமதாஸின் உதவியாளரும் செய்தி தொடர்பாளருமான சுவாமிநாதன் நேற்று ஒரு வாய்ஸ் ரெக்கார்டை ஒன்று போட்டிருந்தார். அதில் பாமக தலைவர் அன்புமணி பொதுக்குழுவை நடத்தினால் அன்புமணி மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என ராமதாஸ் தரப்பினர் கூறியிருந்த நிலையில் மேலும் சட்டத்துக்கு புறம்பாக பொதுக்குழுவை கூட்டும் அன்புமணி மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என ராமதாஸ் தெரிவித்த நிலையில் தொடர்ச்சியாக பாமக நிறுவனர் ராமதாஸ் வழிகாட்டுதல் இன்றி பொதுக்குழுவை கூட்டுவது சட்டவிரோதம் மற்றும் ராமதாஸ் தெரிவித்த இந்த நிலையில் தொடர்ச்சியாக பாமக நிறுவனர் ராமதாஸ் அன்புமணி மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை கூறி வருகிறார். மேலும் அன்புமணிக்கு கட்சியின் செயல் தலைவராக இருக்கக்கூடிய அன்புமணிக்கு கட்சியின் பொதுக்குழுவை கூட்ட அதிகாரம் இல்லை என ராமதாஸ் தரப்பு தகவல் ஒன்றை வெளியாகி சொல்லிக்கிட்டு வருகிறேன். விவரங்களுக்கு நன்றி கலிஃப்துல்லா.